இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பள்ளிகளில் இப்போதே ஏஐ கூறுகள் புகுத்தப்பட வேண்டும். பிரதமர் அன்வார் வலியுறுத்து. ஏஐ அதிநவீன தொழில்நுட்ப அம்சங்களை ஆரம்பத்திலிருந்தே கற்றல் கற்பித்தலில் புகுதுமாறு அனைத்து பள்ளிகளையும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். இப்போது கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக அளவில்தான் இந்த ஏஐ பாடமாக போதிக்கப்படுகிறது. ஏஐ கல்வி புலம், ஏஐ துறை அல்லது ஏஐ பிரிவு என உயர்கல்வி கூடங்களில் அது விஸ்தரித்துள்ளது. அடுத்த பள்ளிகளிலும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்பாட்டுக்கு வர வேண்டும். இன்னும் 5 ஆண்டுகளில் காத்திருந்தால் உலகம் போகும் வேகத்தில் நாம் பின்தங்கி விடுவோம் என்றார் அவர். பகடிப்பதை, இனவாதம் போன்ற கெட்ட பழக்கங்களை விட்டொழித்து கட்டொழுங்கு மிக்கவர்களாக மாணவர்களை உருவாக்குவதில் பள்ளிகள் தீவிரம் காட்ட வேண்டும். நல்வழிக்கு அவர்களை திசை திருப்ப ஏஐ சார் கற்றல் கற்பித்தல் புரியலுமான அவர் கூறினார். இதன் மூலம் பள்ளி அளவிலேயே மாணவர்கள் ஏஐயில் சிறந்து விளங்க முடியும். பேராக் தம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் KPKT ஏற்பாடு செய்திருந்த மஜ்லிஸ் சந்துவான் காசி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். SPM-இல் சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஏராளமானோர் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுப்பர் என KKM நம்பிக்கை. 2024 SPM தேர்வில் மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் ஏராளமானோர் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுப்பார்கள் என சுகாதார அமைச்சர் எதிர்பார்க்கிறது. உள்நாட்டில் போதிய மருத்துவ நிபுணர்கள் இருப்பதை இதன் மூலம் உறுதி செய்ய முடியும் என அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது கூறினார். ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பாடங்களின் எதிர்கால முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு இப்போதே புரிய வைக்கப்பட வேண்டும். இது உள்நாட்டில் மருத்துவ நிபுணர்களுக்கு நிலவும் பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்க உதவும் என்றார் அவர். நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்ட 2024 SPM தேர்வு முடிவுகள் 2013ஆம் ஆண்டிற்கு பிறகு பதிவான மிகச்சிறந்த அடைவு நிலையாகும். மொத்தம் 14,179 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் A+A தேர்ச்சியை பெற்றுள்ளனர். முந்தைய ஆண்டில் 11,713 பேர் மட்டுமே அனைத்து பாடங்களிலும் A- பெற்றிருந்தனர். உள்ளூர் பிரபலம் சிவகுமார் மற்றும் அவரது தாயாரின் மரணத்தில் குற்ற அம்சம் இல்லை, போலீஸ் தகவல். உள்ளூர் பாடகரும் நடிகருமான சிவகுமார் ஜெயபாலனின் திடீர் மறைவு ஏற்படுத்தியுள்ள அதிர்ச்சியை உள்ளூர் கலைத்துறையினராலும் ரசிகர்களாலும் இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை. இந்நிலையில் நேற்று மதியம் நிகழ்ந்த அச்சம்பவம் குறித்து போலீஸ் சில முக்கிய விவரங்களை வெளியிட்டுள்ளது. 48 வயது சிவகுமார் 76 வயது அவரின் தாயாருடன் கோலாலம்பூர் செராஸ் தாமன் டேசா பெட்டலிங் அடுக்குமாடி குடியிருப்பில் இறந்து கிடந்தார். நண்பகல் 12:35 மணிகளவில் இருவரும் 11வது மாடியில் இருந்து குதித்திருப்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக செராஸ் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஐதில் புல் ஹசான் தெரிவித்தார். இருவரின் உடல்களும் சவ பரிசோதனைக்காக செராஸ் SCCM மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அம்மரணத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் இருப்பதாக இதுவரை ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெறும் என ஐடில் சொன்னார். இந்திய சமூகத்துடனான ஜொஹோர் அரச குடும்பத்தின் நெருக்கம், பழைய பதிவை பகிர்ந்து பேராசிரியர் நிகழ்ச்சி. மலேசிய இந்தியர்களும் இந்துக்களும் அண்மைய காலமாக குறிப்பிட்ட சில தரப்புகளால் நாலா பக்கமும் சீண்டப்பட்டு வருவது ஊரறிந்த விஷயமே. இந்த இனவாத மதவாத சீண்டல்களால் இந்தியர்கள் பெரிதும் மனம் புண்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்திய சமூகத்துடனான தனது குடும்பத்தின் நெருக்கம் குறித்து நாட்டின் பேரரசியார் ராஜா சரிட் சோஃபியா 2018 பதிவிட்ட ஒரு சமூக ஊடக பதிவை அவர் மீண்டும் பகிர்ந்திருப்பது அக்காயங்களுக்கு அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. அந்த பதிப்பின் முன்னுரையாக மற்ற நாடுகளைப் போல் உள்நாட்டு போரினால் பாதிக்கப்படாத மலேசியர்கள் இந்த அமைதியான சுபிக்ஷமான வாழ்க்கையை அனுபவிக்க இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். போர் குண்டுகளில் இருந்து உயிர் போராட்டம் நடத்துவதிலிருந்து நாம் தப்பித்தாலோ என்னவோ இந்த இனவாத தீயை மூட்டிவிட்டு சிலர் குளிர் காய்வதாக பேரரசியார் இடித்துரைத்துள்ளார். 10 ரிங்கிட் முன்பணத்தில் வீடுகளை விற்கும் பினாங்கு அரசு, டாக்டர் ஸ்ரீ சுந்தர்ராஜு அறிவிப்பு. பினாங்கு அரசு மாநில மக்கள் சொந்த வீடுகளை கொண்டிருப்பதை உறுதி செய்யும் விதமாக வெறும் 10 ரிங்கிட் முன்பணத்தில் வீடமைப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. பினாங்கு தீவிலும் செப்ரங் பிறையிலும் இத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக
வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ எஸ் சுந்தரராஜு தெரிவித்தார். ஒரு திட்டம் தீவிலும் இன்னொன்று செபரங்பிறையிலும் உள்ளன. தீவில் 2 வகையான வீடுகள் கட்டப்படுகின்றன. 1000 சதுரடி வீடுகள் 3,30,000 ரிங்கெட் விலையிலும், 850 சதுரடி வீடுகள் 2,80,000 ரிங்கெட் விலையிலும் விற்கப்படும். அதே சமயம் செபரங்பிறை, கம்போங் ஜாவாவிலும் 2 வகையான வீடுகள் கட்டப்படும். ஜிரான் ரெசிடென்சி எனும் குடியிருப்புகள் 1000 சதுர அடியில் 2,80,000 ரிங்கெட் விலையில் விற்கப்படும். அதுவே 850 சதுர அடி வீடுகள் 2,30,000 ரிங்கெட் விலையில் விற்கப்படும் என்றார் அவர். இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், இவ்வீடுகள் 10 விழுக்காடு தள்ளுபடியில் வழங்கப்படுகின்றன. அதற்கான பதிவு வரும் மே 4ஆம் தேதி பட்டர்வர்த் டத்தோ ஹாஜி அகமது பட்டாவி மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 2025 பாகண்டாலாம் சுகாதார மற்றும் சமூக நல விழாவின் போது நடைபெறும். அதன்போது 90% வங்கிக் கடனை வாங்க தகுதி பெற்றவர்கள் வெறும் 10 ரிங்கிட் முன்பணத்தில் வீடுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். முதலில் வரும் 300 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு என்பதால் அன்றைய தினம் காலை 8 மணிக்கெல்லாம் வந்து வரிசையில் நின்று விடுமாறு டாக்டர் ஸ்ரீ சுந்தரராஜு கேட்டுக்கொண்டார். கெப்போங்கில் கைதான போது போலீஸ்காரரின் காதை கடித்து துண்டாக்கிய நைஜீரிய ஆடவன். கோலாலம்பூரில் கைதான போது போலீஸ்காரரின் இடது காதை நைஜீரிய ஆடவன் கடித்து துப்பி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். நேற்று காலை மெட்ரோ பிரிமா ஜாலான் கெப்போங்கில் போலீஸ் MPV ரோந்து வாகனத்தில் அவனை ஏற்ற முயன்ற போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. முன்னதாக அங்குள்ள ஒரு கிளினிக்கில் பிரச்சனை செய்ததால் செந்தூல் போலீஸ் நிலையத்திற்கு அவ்வாடவனை கொண்டு செல்ல போலீசார் முடிவு செய்தனர். எனினும் போலீஸ் வாகனத்தில் ஏற்ற முயன்ற போது அவன் முரண்டு பிடித்தான். கைகள் பின்பக்கமாக விலங்கிடப்பட்டிருந்தவன் திடீரென போலீஸ்காரரின் இடது காதை கடிக்க அதில் ஒரு பகுதி துண்டானது. இதையடுத்து சிகிச்சைக்காக அந்த போலீஸ்காரர் உடனடியாக கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். படுகாயம் விளைவித்தது மற்றும் கடமையை செய்ய விடாமல் ஊழியர்கள் தடுத்ததற்காக 38 வயது சந்தேக நபர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டான். உலகின் மிகச்சிறந்த கெட்டி குழம்பு பட்டியலில் மலேசியாவின் கோழிக்கறிக்கு முதலிடம். உலகின் மிகச்சிறந்த 50 கெட்டி குழம்புகள் பட்டியலில் கரி ஆயாம் எனப்படும் மலேசிய கோழிக்கறி முதலிடத்தை பிடித்துள்ளது. சுவைகளின் கலைக்களஞ்சியம், பாரம்பரிய உணவுகள், உள்ளூர் பொருட்கள் மற்றும் அசல் கைமணம் மாறாத உணவகங்களின் உலக வரைபடம் என தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் டேஸ்ட் அட்லஸ் அப்பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கான அப்பட்டியலில் கரி ஆயாம் முதலிடத்தை பிடித்த வேளை தாய்லாந்தின் பாரம்பரிய பெனாங் கரி 2ஆம் இடத்தையும், ஆர்மேனிய நாட்டின் டாஷ் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. இந்தியாவின் முர்க் மகானி அல்லது பட்டர் சிக்கன் குழம்புக்கு 4ஆம் இடம் கிடைத்துள்ளது. ஈரான் நாட்டின் காலி பச்சை குழம்பு 5ஆம் இடத்தை பிடித்தது. தனது உலகளாவிய உறுப்பினர்களின் கருத்துகள், பாரம்பரிய உணவுகளின் தரம் மற்றும் கைமணம் மாறாத சுவை போன்ற அம்சங்களின் அடிப்படையில் அப்பட்டியலை வெளியிட்டுள்ளதாக டேஸ்ட் அட்லஸ் தனது இணையதளத்தில் கூறியது. காஷ்மீர் தாக்குதல், இந்திய ராணுவத்தின் குண்டு வீச்சால் 2 சந்தேக நபர்களின் வீடுகள் தரைமட்டம். ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமான 2 சந்தேக நபர்களின் வீட்டையும் இந்திய ராணுவம் குண்டு வீசி தரைமட்டமாக்கியுள்ளது. பஹல்காம் பள்ளத்தாக்கில் 26 பேரை பலி கொண்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களில் ஒருவனது குடும்பம் தங்கியிருந்த வீட்டையும் ராணுவம் குண்டு வீசி தகர்த்தது. அவ்விருவரும் ஐநாவால் தடை செய்யப்பட்ட பாகிஸ்தானிய பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவின் துணைப்படையான TRF உறுப்பினர்கள் ஆவர். இருவரையும் பிடிக்கும் முயற்சியில் அவர்களின் வரைபடங்களையும் போலீஸ் வெளியிட்டுள்ளது. அவர்களை பிடிக்க தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்பாவி மக்களின் உயிரை பறித்த பயங்கரவாதிகள் உலகின் எந்த மூலைக்கு சென்றிருந்தாலும் அவர்களை பிடித்து தண்டிப்போம் என இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னதாக சூளுரைத்தார். ஷி ஜின்பிங் அழைத்து பேசியதாக ட்ரம்ப் தகவல், தொடர்பே இல்லை என சீனா மறுப்பு. அமெரிக்கா சீனா இடையிலான வரி போர் தொடர்பில் நாள்தோறும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எதையாவது பேசுவதும் அதனை சீனா மறுப்பதுமாக நிலவரம் போய்கொண்டிருக்கிறது. ஆக கடைசியாக சீன அதிபர் ஷி ஜின்பிங் தொலைபேசியில் அழைத்து தம்மிடம் பேசியதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். எனினும் அது எப்போது நடந்தது என்பதை டைம் சஞ்சிகையுடனான பேட்டியில் ட்ரம்ப் குறிப்பிடவில்லை. ஷி எனக்கு அழைத்தார், அதனால் அவர் பலவீனமானவர் என நான் கருதவில்லை என ட்ரம்ப் சொன்னார். ஆனால் பெய்ஜிங் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது.
அமெரிக்கா சீனா இடையில் தற்போது பொருளாதார மற்றும் வாணிப பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை என சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் தெளிவுபடுத்தினார். பரஸ்பர வரி என்ற பெயரில் அவ்விரு பொருளாதார வல்லரசுகளும் ஒரு மாதமாக கடுமையாக மோதி வருகின்றன.